எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன். எனக்கு ஒரு 3, 4 வயசு இருக்கும்போது என் அப்பாவும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஒரு மிஷினிங் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சாங்க. என் அப்பா நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாரு. என் சித்தப்பா ஃபேக்ட்ரியை நல்லா நடத்துறத பார்த்துக்கிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ஃபேக்ட்ரியை ஓரளவுக்கு நடுத்தரமான ஃபேக்ட்ரியாக மாற்றினாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேக்ட்ரிக்கு என் அப்பா கூட போய் என் அப்பா கூட சேர்ந்து அவர் செய்கிற வேலையும் கற்றுக்கிட்டேன். என் சித்தப்பா கூட சேர்ந்து என் சித்தப்பா செய்கிற வேலையும் கற்றுக்கிட்டேன். எனக்கு 12வது படிச்சுட்டு இருக்கும்போது என் அப்பா தவறிட்டார். அப்போ என் சித்தப்பா என்கிட்ட வந்து, நான் கம்பெனியை நல்லா பார்த்துக்குவேன், ஃபேக்ட்ரி நல்லா பார்த்துக்குவேன், நிர்வாகத்தை உன் அப்பா கூட சேர்ந்து நீ நல்லபடியாக கற்றுக்கிட்ட இல்லையா, அதனால் நீ வந்து கொஞ்சம் நிர்வாக பொறுப்பை இப்போதைக்கு அடிமட்ட லெவல்லேருந்து ஆரம்பித்து பண்ண ஆரம்பி. நீ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உனக்கு உங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்த அதே ஜெனரல் மேனேஜர் வேலையை உனக்கு எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் ரொம்ப நல்லா படிப்பேன். 12th நல்ல மார்க் எடுத்து ஒரு பெரிய காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. இருந்தாலும் என் அப்பா கம்பெனியை நல்லபடியாக நடத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் போய் ஒரு சாதாரணமான ஒரு அப்ரெண்டிஸாக எங்கள் அப்பா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம் படிப்படியாக ஒரு ஜூனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் கடைசி சீனியர் மேனேஜராகவும் ஆகிட்டேன். நான் சீனியர் மேனேஜர் ஆகும்போது எனக்கு வயசு 27. நான் 5 மொழி பேசுவேன். என்னோட கடின உழைப்பினால நல்ல கிளைண்ட்ஸ் பிடிச்சி ஃபேக்ட்ரி பெரிய அளவுக்கு கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் என்னோட சித்தப்பா அவரோட பொண்ணு என் தங்கச்சி அவங்கள இங்கே வந்து இப்போ வேலைக்கு சேர்க்கணும்னு சொன்னார். நான் ஒரு மேனேஜர் லெவல்லேருந்து தான் அவருக்கு பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் சேரும்போதே சீனியர் மேனேஜராக லாக்கினார். மற்ற போர்டு மெம்பர்ஸ் இதை பற்றி கேட்டதுக்கு அவங்க பொண்ணு MBA படிச்சிருக்காங்க, அதனால் இந்த சீனியர் மேனேஜர் பொறுப்பில் அவங்க ரொம்ப நல்லா நடத்துவாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணார். எனக்கு என் தங்கச்சி என் கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற நினைப்பு எனக்கு இருந்தது. ஆனால் என் தங்கச்சிக்கு அதே நினைப்பு இல்லை. அவங்க என்னோட ஒரு 4-5 மாதம் தான் சின்ன பொண்ணு. என் சித்தப்பா பொண்ணுன்றதுனால வெறும் ஒரு 4-5 மாதம் தான் சின்ன பொண்ணு. வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க என்னை அண்ணனா பார்க்க வேணாம், ஒரு மேனேஜராக கூட பார்க்கல, என்னை ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக தான் பார்த்து. வேலைக்கு சேர்ந்த அன்னையிலேருந்து அவங்க பார்த்த ஒரே வேலை நான் செய்கிற எல்லா வேலையிலையும் தலையிடுறது தான். என் தங்கச்சியை பற்றி சொல்லணும்னா, அவங்க 12வது சரியாக படிக்கல. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கும் சரியாக படிக்கல. அப்புறம் காசு கொடுத்து MBA சீட் வாங்கி கொடுத்தாங்க. MBAவும் கொஞ்சம் பொறுமையாக தான் படித்து முடித்தாங்க. படித்து முடிச்சுட்டு உடனே இந்த வேலைக்கும் போகல. அவங்க அப்பா காசில் நல்லபடியாக வந்து ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உருப்படியான ஒரு வேலை செஞ்சதில்லை. ஆனால் அவரோட அப்பா நேராக சீனியர் மேனேஜர் பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சார். எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் தான் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பொறுப்பு என்கிட்ட தான் இருந்தது. நான் ப்ராப்பராக வாரத்தில் 7 நாளைக்கும் ப்ராப்பரான மெனு போட்டு, காய்கறியோட விலையோ இல்லை மளிகை பொருட்களோட விலையோ கூடயோ குறைஞ்சாலும் சரி, அதே மெனு இருக்கணும், தரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். என் தங்கச்சி ஏன் இப்படி ஃபிக்ஸ்டாக மெனு வச்சு சாப்பாடு போடணும், ஒரு நாள் ஒரு காய்கறியோட விலை கூட இருக்கும், ஒரு காய்கறியோட விலை கம்மியாக இருக்கும், அது மாதிரி கம்மியாக இருக்கிற காய்கறியை வச்சு வாங்கி நம்ம வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணலாமே, இதில் நிறைய காசு சேமிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தேன். நான் அதுக்கு உடன்படலை. ஏன்னா இந்த கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு போகிற சாப்பாடு செலவு என் ஃபேக்ட்ரியோட செலவு ப்ளஸ் லாபத்தை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. அதுக்கு நம்ம இவ்வளோ நேரத்தை செலவு பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளிகளுக்கு ஒழுங்காக உணவு போய் சேரலைன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கும் அப்படின்ற காரணத்தையும் நான் சொன்னேன். ஆனால் என் சித்தப்பா அவர் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. என் தங்கச்சி ஒரு 2 வாரம் அது ஒரு முழு முயற்சியோட ஈடுபட்டு அந்த வேலையை பார்த்து கொஞ்சம் செலவையும் கம்மி பண்ணாங்க. இதை ஒரு பெரிய சாதனையாக சொல்லி என் சித்தப்பாவும் என் தங்கச்சியும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் என் தங்கச்சியும் சித்தப்பாவும் தடையாக இருந்தாங்க. ஒரு நாள் என் சித்தப்பா என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டு அவர் பொறுப்புலேருந்து விலக போகிறதாவும் புது GM அப்பாயிண்ட் பண்ண போகிறதாவும் சொன்னார். இதை பற்றி மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசிட்டதாகவும் எல்லாரும் அது ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி இதை அறிவிக்க போகிறதா சொன்னார். என் சித்தப்பா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி எனக்கு அந்த GM போஸ்ட்டை கொடுப்பாருன்னு நான் நினச்சேன். அந்த ஃபங்க்ஷனும் நடந்தது. ஆனால் எனக்கு பதிலாக என் தங்கச்சியை GM அறிவிச்சார். நான் மறுநாள் என் சித்தப்பாவை சந்திச்சு அவரோட சத்தியத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு என் சித்தப்பா, உனக்கு இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு சரியான படிப்பும் திறமையும் இல்லை, இதை சரியாக வழி நடத்துறது உன் தங்கச்சிக்கு தான் திறமை இருக்குது, அதனால தான் அவளுக்கு அந்த போஸ்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவருடைய பதில் எனக்கு கண்ணத்திலே அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா என்னை படிப்பை விட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து வேலையை பாருன்னு சொன்னதே என் சித்தப்பா தான். நான் எதுவும் பதில் சொல்லாமல் ஆழ்ந்த யோசனையிலே என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன். என் ஆஃபீஸ் ரூமில் இருந்த என்னோட பொருளை எல்லாத்தையுமே இடம் மாற்றிட்டு இருந்தாங்க. நான் எதுக்குன்னு என்னோட செக்ரட்டரி கிட்ட கேட்டபோது என்ன இது மாதிரி ஃபேக்ட்ரி மேனேஜராக மாற்றிட்டாங்க, இதுக்கு மேலே சீனியர் மேனேஜர் இல்லை, இதை பற்றி புது GM உங்களை வந்து பேச சொன்னாங்க அப்படின்ட்டு என் செக்ரட்டரி சொன்னாங்க. நான் உடனே என் தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி போய் பேசினேன். அதுக்கு அவங்க என்னோட தலையீடு நிர்வாகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாவும் அது இந்த நிர்வாகத்துக்கு நல்லதில்லை, அதனால் என்னை ஃபேக்ட்ரி மேனேஜராக மாற்றுறதா சொன்னாங்க. நான் எதுவுமே பதில் பேசாமல் நேராக என் செக்ரட்டரி கிட்ட வந்து ஒரு வாரம் லீவ் எழுதி வச்சுட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்தது என்ன நடந்ததுன்னு அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.